ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த உஷா டேபிள் ஃபேனை கம்ப்ளீட்டாக நம்ம கலட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாதாரணமாக ஃபேனை க்ளீன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பற்றி ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அந்த பெல்ட்டு கழட்டணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கப்பு கழட்டணும், அதுக்கப்புறம் லீஃப் கழட்டுறதுக்காக நமக்கு ஒரு லாக் நட் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் நட்டை ரைட் சைடில் கழட்டணும். ஷாஃப்ட்டில் நமக்கு ரிவர்ஸ் த்ரெட் இருக்கிறதுனால கேப் வந்து ரைட் சைடில் ஓப்பன் பண்ணால் தான் கழட்ட முடியும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே என்ன ஆகும்னா ஃபேனை வந்து ஓட விடாமல் பண்ணும். அதிகப்படியான ஃபால்ட் வரத்துக்கு இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறது தான் காரணம். சாதாரணமாக நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாலே போதும், ஃபேனை வந்து இன்னும் நமக்கு லைஃப் லாங் கொடுக்கும். இப்போது ஒரு நைஃப் எடுத்துக்கலாம். அதில் இருக்க அந்த நூல் சுற்றி இருக்கு இல்லையா, ஸோ அந்த முடி சுற்றி இருக்குது, அதெல்லாமே நம்ம வந்து பக்காவாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ முடி அதில் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். ஸோ நம்ம வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாலே போதுமானது. ஆசிலேஷனுக்காக கொடுத்துருக்க பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஒரு சில த்ரெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கப் கழட்டணும். ஸோ இந்த பேக்கப் கழட்டுறதுக்கு இந்த மாதிரி கிளிப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு விட்டு நம்பினாலே போதுமான ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஷீட்டு, அதில் ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கலாம். முக்கியமாக டிஸ்மேண்டில் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்க்ரூஸ்லாம் நம்ம கழட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு டம்ளரோ கிண்ணியோ இல்லை ஏதோ ஒரு சின்ன குட்டி டப்பாவோ எடுத்து வச்சு அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரூஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் பக்காவா. மேலோட்டமாக க்ளீன் பண்ணால் போதும்னா இந்த தடவை நிப்பாட்டிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மோட்டருக்குள்ளேயும் கழட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 4 ஸ்க்ரூ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி கழட்டும் போது உள்ளே வந்து காயில் இருக்கும். ஸோ அந்த வைண்டிங் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகிடாமல் நம்ம வந்து பக்காவாக எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணி மறுபடியும் மாட்டணும். இது பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸோட ராடு. அந்த கியர் பாக்ஸ் ராடு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பாடியிலையும் ப்ளஸ் மோட்டர்லையும் கனெக்ட் ஆகிருக்கும். அது ரெண்டு நம்ம வந்து தனித்தனியாக கழட்டிக்கலாம். இப்போ காற்று பின் இருக்கும். ஸோ அந்த காற்று பின் லீஃபை வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த காற்று பின் ஷாஃப்ட்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ரோட்டர் தனியாக நம்ம இதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கப்பில் இந்த ரோட்டர் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக கழட்டி எடுத்துகிட்டு பக்காவாக ப்ரஷ் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். வைண்டிங் க்ளீன் பண்ணும்போது கவனமாக க்ளீன் பண்ணுங்கள், எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருங்க. இப்போ உள்ளே க்ளீன் பண்ணது போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கப்பு, பாட்டம் கப்பு, அந்த லீஃபு எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேனோட வலை எல்லாமே நம்ம வந்துட்டு தண்ணி போட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம லீஃபை இப்போதைக்கு நம்ம தொடச்சி விட்டு மட்டும் போடும். ஸோ மோட்டரோட கப்பு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அசம்பிள் பண்ண போகிறோம். இதிலேருந்து நம்ம எடுத்த அந்த டஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும், இந்த மாதிரி டஸ்ட் வந்து உங்களுக்கு அண்டாது. கிட்டத்தட்ட இது ஒரு 6-7 மாதம் அப்படியே வந்து இருந்த ஃபேனு. ஸோ அதில் ஏற்பட்ட டஸ்ட்டு தான் இது. தென் மோட்டரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கப்பில் பார்த்திங்கன்னா 2 புஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை ஸ்க்ரூ ட்ரைவரும் துணியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மெஷின் ஆயில் இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம ஷாஃப்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். புஷ்லேயும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் விட்டதுக்கப்புறமா நம்ம அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பேக் கப்பில் இன்செர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டாக அப்படியே ஃப்ரண்ட் கப்பில் இன்செர்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். மோட்டரோட 2 கப்பையும் இணைக்கிறதுக்காக நமக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூவையும் அப்படியே வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். இப்போ 4 ஸ்க்ரூவையும் பண்ணதுக்கப்புறமா கியர் ராடு. இந்த கியர் ராடை இந்த மாதிரி அந்த மோட்டரோட பேக்கப்பில் கியர் பாக்ஸில் ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ மோட்டரோட செட்டப் முடிஞ்சிடுச்சு. அடுத்து மேலே இருக்க கவர்ஸ். ஸோ இது வந்து ஷீட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் பக்காவாக போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போது பேக்கப்பு. இந்த பேக்கப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில இதில் பின்னாடி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரூ கொடுக்கல, டேரெக்டாக நமக்கு ஸ்னாப் ஃபிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா காற்று பின்னை, நம்ம கழட்டின காற்று பின்னு, இது வந்து ஃபேன் லீஃபை அப்படியே ஒரே இடத்துல பொசிஷன் லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த கியர் பட்டன், அதாவது ஆசிலேஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த பட்டன், ஸோ அதையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிடலாம். ஃபேன் பாடியை நம்ம கீழே சாய்ச்சி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வலை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்கில் போடுற அந்த வலை, அதுக்கப்புறம் நட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃபு, அதுக்கான லாக் நட்டு, மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த வலை, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு போடுற அந்த பெல்ட்டு. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக லாக் பண்ணிவிடுவோம்.
பெல்ட் போடுறதுல சில பேருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இந்த மாதிரி லாக் பண்ணாலே போதுமானது. ஸ்க்ரூ தனியாக கழட்டணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொசுலாம் முட்டையிட்டு வச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஈர துணி வச்சு ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபேனை ரன் பண்ணி பார்க்குறோம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் செம்ம ஸ்பீடாக சூப்பராக ரன் ஆகுது. ஃபேனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக வீட்டில் இருக்கவங்கள ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஏதாவது ஃபால்ட்டு அப்படிங்கும் போது தான் நம்ம டெக்னீஷியன்ட்ட போகணுமே தவிர மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் இருந்து செய்யலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.